இன்றைய நவீன மருத்துவ முறையில் பல நோய்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைப்பதில்லை. ஆனால் பாரம்பரிய மருத்துவ முறையில் பலவிதமான நோய்களுக்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கிறது என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய மரம் பெரும்பாலும் நிறைய சிவ ஆலயங்களில் ஸ்தல விருட்சமாக இருக்கக்கூடிய மரம், வன்னி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறேன். சிறு சிறு இலைகளை கொண்டு வளரக்கூடிய இலையுதிர் காலத்தில் இலைகளே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மரம் தான் இந்த வன்னி மரம். இந்த வன்னி மரத்துடைய மரப்பட்டை பார்த்திங்கன்னா வெண்மை கலந்த மஞ்சள் நிறத்தில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அழகான சிறு சிறு இலைகளை கொண்டு வளரக்கூடிய மிக அழகாக வளரக்கூடிய ஒரு தாவரம் இந்த வன்னி மரம். இந்த வன்னி மரத்துடைய மிக முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது உடலில் ஏற்படக்கூடிய விரணங்களை நீக்குவதற்கு இந்த வன்னி மரம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். விரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு பார்த்திங்கன்னா வெரிகோஸ் வெயின், அதாவது காலில் இருக்கக்கூடிய நரம்பு இரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய அடைப்பினால் ஏற்படக்கூடிய நரம்பு சுற்றுநோயின்னு சொல்லக்கூடிய அந்த வெரிகோஸ் வெயினில் ஏற்படக்கூடிய காயங்களுக்கும், நீரிழிவு நோயினால் பாதங்களில் ஏற்படக்கூடிய காயங்களுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த வன்னி மரம். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வன்னி மரத்துடைய மரப்பட்டை ஒரு 20 கிராம் அளவு எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் அதை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைத்து விடுவார்கள். 1/2 லிட்டர் அது குறைந்த பிறகு அந்த ஒரு கஷாயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, காயங்களை கழுவுவதற்கு வெளியில் உபயோகப்படுத்துவாங்க. பொதுவாக இன்றைக்கு நம்ம நிறைய மாடர்ன் மெடிசனில் பார்த்திங்கன்னா காயங்களை கழுவக்கூடிய நிறைய வேதியியல் பொருட்கள் கலந்த பொருட்களை இன்றைக்கு பார்க்குறோம். அந்த பொருட்களை நம்ம உபயோகப்படுத்தும் போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் புதிதாக உருவாகக்கூடிய திசுக்கள் கூட அழிக்கப்படுறதுனால காயம் வேகமாக ஆற முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு பார்க்குறோம். ஆனால் வன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை கஷாயமாக வைத்து அதை கொண்டு காயங்களை கழுவும் போது அது இறந்த திசுக்களை நீக்கி புதிய திசுக்களை வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய வேதிப்பொருட்களை கொண்டிருக்கிறதுனால மிக வேகமாக அது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் வன்னி மரத்துடைய மரப்பட்டையை சீலை செய்து எரித்து எடுக்கக்கூடிய ஒரு சாம்பல், பார்ப்பதற்கு பழுப்பு நிறமாக இருக்கக்கூடிய ஒரு சாம்பல் அது. அந்த சாம்பலை ஒரு 500 மில்லிகிராம் அளவுக்கு காலை ஒரு முறை இரவு ஒரு முறை நெய்யில் கலந்தோ அல்லது தேனில் கலந்தோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த காயங்கள் மிக வேகமாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு காலில் ஒரு காயம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நம்ம பெரும்பாலான நேரங்களில் உட்கார்ந்துருக்கிறோம் அல்லது நின்று இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த காயங்களுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தின் அளவே மிக குறைவாக இருக்கும். அதைவிட முக்கியமாக நம்ம எந்த இடத்துக்கு போகணுன்னாலும் நடந்து போகும்போது அந்த கால்களில் ஏற்படுகின்ற அழுத்தத்தின் அளவும் மிக அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, அது மிக வேகமாக அந்த காயங்களை ஆற விடாமல் செய்கிறது. இந்த வன்னி மரத்திலிருந்து மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பலை உள்ளுக்கு சாப்பிடும்போது அது வேகமாக காயத்தை ஆற்றக்கூடிய காரணிகளை உடலில் அதிகப்படுத்துறதுனால மிக வேகமாக அந்த காயங்கள் மறைவதை பார்க்கலாம். வன்னி மரம் கருமுட்டை பை நீர்க்கட்டிகளுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. பொதுவாக இன்றைக்கு கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் ஏற்படும் போது எல்லாருமே என்ன பண்ணுறோம்னா, இந்த கருத்தடை சம்பந்தப்பட்ட மாத்திரைகளை மாதம் கொடுத்து அந்த மாத விலக்கை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆர்டிஃபிஷியல் மென்சுரேஷனை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அந்த மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் போது உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தவிர்க்க முடியாத மாற்றங்களாக தான் இருக்குது. உடல் எடை அதிகரிக்கிறது, டபுள் சின்னு சொல்லக்கூடிய முகத்தில் 2 வகையான கொழுப்புகளுடைய அந்த திட்டுக்கள் இருப்பது, மீசை வளருவது, தாடி வளருவது, உடலில் தேவையற்ற இடங்களில் முடி வளருவது, இதெல்லாம் பெண்களுக்கு இன்றைக்கு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய சக்தி வன்னி மரத்திற்கு உண்டு. வன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டையை 1 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் இட்டு கொதிக்க வைத்து 1/2 லிட்டராக குறைத்து அதை காலை மதியம் இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது மிக வேகமாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்கள் நீக்கப்பட்டு இயற்கையான முறையிலேயே மாதவிலக்கு சரி செய்யப்படுறதையும், அந்த மாதவிலக்கு சரி செய்யப்படுறதுனால அதனால் ஏற்படக்கூடிய உபதிரவங்கள் குறையிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே போல் இன்றைக்கு ஹைப்போதைராய்டிசம் சொல்லக்கூடிய தைராய்டு நோய், இந்த நோய் ஏற்பட்டிருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உடல் எடை தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். உடல் எடை அப்படின்னு சொல்கிறத விட உடலுடைய மத்திய பகுதின்னு சொல்லக்கூடிய வயிறு
பிட்டப்பகுதி, தொடைப்பகுதி, இந்த இடத்தில் மட்டும் தேவையற்று அதிகமாக சேரக்கூடிய கொழுப்புகளுடைய அளவு. இது ஆக ஆக நமக்கு என்ன ஆகும்னா உடலுடைய பாரம் அதிகமாகும். உடலுடைய பாரம் அதிகமாகும் போது மாத்திரையுடைய தேவையும் அதிகமாகும். ஸோ இந்த ஒரு சைக்கிளாக போகும்போது பார்த்திங்கன்னா தைராய்டு நோயும் குணமாவது கிடையாது, அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவும் குணமாவது கிடையாது அப்படிங்கிற ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. இதை குறைத்து குணமாக்கக்கூடிய சக்தி பார்த்திங்கன்னா வன்னி மரத்துடைய வேர்பட்டைக்கு உண்டு. 100 மில்லி தண்ணீருக்கு ஒரு 5 கிராம் அளவுக்கு இந்த வேர்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 50 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை ஒரு தேநீர் போல காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா படிப்படியாக அந்த தைராய்டு நோய் கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். படிப்படியாக அந்த தைராய்டு நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் குறைவதை நம்ம பார்க்கலாம். உடல் எடை குறையும், வயிறு பானை போல் இருப்பது குறையும், தொடைகள் மிக பெரியதாக மாறி ஒன்றோடு ஒன்று உரசுவது குறையிறத பார்க்கலாம். பிட்டப்பகுதியில் தேங்குகின்ற தேவையற்ற அந்த கொழுப்புகளுடைய அளவு குறைவதை பார்க்கலாம். மனதளவில் நிறைய மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். வன்னி மரமே பார்த்திங்கன்னா மனநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட மனச்சிதைவு சம்பந்தப்பட்ட நோயினால் பாதிக்கப்படுவதை பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு சைக்காட்ரிக் மருந்துகள்னு சொல்லக்கூடிய மனநல நோய் மருத்துவர்களிடையே சென்று கொடுக்கக்கூடிய மருந்துகள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் ஒரு டிபெண்டன்சியை கொண்டு வருது. அந்த மருந்து இல்லாமல் இருக்க முடியல, அந்த மாத்திரை இல்லாமல் இருக்க முடியல, அந்த மருந்துகளை சாப்பிடும்போது உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அந்த மாத்திரைகளை சாப்பிடும்போது உடலில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகிறதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு வன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை கஷாயம் ஒரு மிகச்சிறந்த உணவுன்னு சொல்லலாம். வழக்கமாக சாப்பிடக்கூடிய மனநல மருந்துகளை நிறுத்த தேவையில்லை. ஆனால் வன்னி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையை ஒரு தேநீராக செய்து சாப்பிடும்போது அது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்களை குறைக்கிறது, இந்த மருந்துகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை குறைக்கிறது, மனநலனிலையும் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த வன்னி மரத்தை பொறுத்தவரையிலும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், காலில் ஏற்படுகின்ற காயங்களுக்கும், தைராய்டு நோய் மற்றும் கருமுட்டைப்பை நீர்க்கட்டிகளால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளுக்கும், மனநலன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நாம் வாழும் சமூகம் என்பது நன்மை தீமைகளை கலந்தவை. இதில் நன்மைகள் எவை, தீமைகள் எவை என்று நாம் அறிந்திருப்பது அவசியம் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் வீடியோலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புறத்தோற்றம் அல்லது அழகு, இது இன்றைக்கு சர்வதேச அளவிலான ஒரு பெரிய வர்த்தகமாக மாறியிருக்கிறது என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் தோற்றம் தொடர்பான பிரச்சனைகள் அல்லது தோற்றம் தொடர்பான கவலைகள் இன்றைக்கு உலகின் பெரும்பகுதி மக்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். நாம் உண்மையில் பழங்காலத்தில் பார்க்கக்கூடிய சிற்பங்கள், ஓவியங்களை பார்க்கிற போது ஒவ்வொரு இனக்குழு மக்களுக்கும் அவர்களுக்கான உருவத் தோற்றங்கள், அவர்களுக்கான முகாமைப்புகள், உயரம், நிறம் சார்ந்த அம்சங்கள் இருப்பதை பார்க்கிறோம். அந்த பகுதி மக்கள் எல்லாம் பிற பகுதியினரை பற்றி அறிந்து வைத்திருந்தார்களா என்பது கூட நமக்கு தெரியவில்லை. அந்த அளவிற்கு தங்களுடைய தோற்றங்களோடு அவர்கள் கட்டுண்டவர்களாக, தங்களுடைய தோற்றங்களோடு அவர்கள் ஒரு ஆழ்ந்த மதிப்பீட்டை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் கலாச்சாரங்கள் மோதிக்கொள்கிற போது அல்லது கலாச்சார படையெடுப்புகள் நிகழ்கிற போது சில சமயம் வெள்ளையாக இருப்பது அழகு, உயரமாக இருப்பது அழகு, ஒல்லியாக இருப்பது அழகு என்பது போன்ற பல விஷயங்கள் உருவாக்கப்படுகின்றன. குறிப்பாக இந்தியர்களினுடைய அழகு குறித்த இன்றைய மதிப்பீடுகளில் பெரும்பாலானவை ஆங்கிலேயர்களால், வெள்ளையர்களால், ஐரோப்பியர்களால் உருவாக்கப்பட்டவை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை நாம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்களின் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு சிவப்பழகு கிரீம்களுடைய விற்பனை என்பது பல்லாயிரம் கோடி வர்த்தகமாக மாறியிருக்கிறது. அதே போல் நீங்கள் நம் உடலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்புகள் அல்லது வேறு பல அழகு சாதனங்கள், வாசனை திரவியங்கள், இப்படியான விஷயங்கள் ஒருபுறம் இது ஒரு பெரிய வர்த்தகமாக, சர்வதேச வர்த்தகமாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஒருவருடைய மாதாந்திர செலவில் இந்த அழகு சாதனங்களுக்கான பொருள் என்பது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை வகிப்பதையும் நாம் பார்க்கிறோம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் உடலை மாற்றிக்கொள்வது, உடல் தோற்றங்களை மாற்றிக்கொள்வது, இது இன்றைக்கு
நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதற்காக அறுவை சிகிச்சை செய்து கொள்பவர்கள் இருக்கிறார்கள். அதாவது தன்னுடைய முகத்தோற்றத்தை மாற்றிக்கொள்வது, சிலருக்கு தன்னுடைய மூக்கின் அளவு ஜாஸ்தியாக இருந்தால் அதை மாற்றிக்கொள்வது, முக அமைப்பில் சிறு சிறு மாதிரிகளை செய்து கொள்வது. நண்பர்களே, உங்களுக்கு தெரிந்திருக்கும் பிரபல பாப்பாடகர் மைக்கேல் ஜாக்சன், அவர் தொடர்ந்து அது போன்ற ஒரு தோற்றம் சம்பந்தமான சிகிச்சைகளை அவர் தொடர்ந்து மேற்கொண்டார். அதற்காக அவர் உட்கொண்ட மருந்துகள், அதனுடைய பக்க விளைவுகள் காரணமாக அவர் மிக இளம் வயதிலேயே இறந்து போனார் என்பதும் கூட உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதுபோல சிகிச்சை முறைகள் இன்றைக்கு உலகம் முழுக்க மேற்கொள்ளப்படுகின்றன. விளம்பரத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது மாடலிங் போன்ற துறைகளில் இருக்கக்கூடியவர்கள், பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்கள், செலிபிரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு அந்தஸ்து வைக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய தோற்றம் தொடர்பான கவலைகளில் பெரிய அளவிற்கு மூழ்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இதில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்கின்றன. முக்கியமாக இதற்காக மேற்கொள்ளப்படுகிற சிகிச்சைகள். இன்னொன்று, மக்கள் அறிவியல் பூர்வமற்ற வகையில் பின்பற்றுகிற பல வாழ்க்கை முறை சார்ந்த விஷயங்கள். இந்த வாழ்க்கை முறை சார்ந்த விஷயங்கள் என்று வருகிற போது உடல் பருமனை குறைப்பதற்காக செய்யப்படுகிற பல்வேறு விதமான சிகிச்சைகள், உணவு முறை மாற்றங்கள் என்பது இன்றைக்கு ஒரு பெரிய அளவிற்கான ஒரு பிரச்சனையாக பலருக்கும் இருக்கிறது. அதாவது பல்வேறு விதமான உடல் எடையை குறைப்பதற்கான பயிற்சி முறைகள், உணவு பழக்க வழக்கங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. அதில் எத்தனை சதவீதம் அறிவியல் பூர்வமானது, எத்தனை சதவீதம் ஏற்கத்தக்கது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நிறைய பேர் இதை பின்பற்றுகிறார்கள். குறிப்பாக பெண்களுக்கு இந்த உடல் எடை தொடர்பான தொடர்ந்து ஒரு அதிகப்படியான ஒரு பதட்டம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது ஒல்லியாக இருப்பது தான் அழகு என்கிற ஒரு தவறான கற்பிதம் உருவாக்கப்பட்டதன் விளைவாக தங்களை தாங்களே வருத்தி கொள்ளக்கூடியவர்கள், சரியான உணவு வகைகளை உண்ணாமல் அல்லது மிக கடுமையான தங்கள் உடலுக்கு ஒவ்வாத உடல் பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் பல்வேறு விதமான உடல் சார்ந்த நோய்களுக்கு அவர்கள் ஆட்படுவதை பார்க்க முடிகிறது. ஒருவருடைய உடல் அமைப்பு, உடல் வாகு, உடல் எடை என்பது அது மரபு ரீதியானது, இயற்கையானது, ஒருவருடைய வாழ்க்கை முறை தொடர்புடையது, ஒருவருடைய குடும்ப பாரம்பரியம், அவர் செய்யக்கூடிய வேலை, இப்படி பலவற்றோடு தொடர்புடைய ஒரு விஷயம். அப்படி இருக்கிற போது யாரோ ஒருவரை நம் மனதில் வைத்துக்கொண்டு அவரைப் போல நாம் ஆக வேண்டும் அல்லது இவ்வளவுதான் எடை இருக்க வேண்டும் என்பதற்காக நாம் கடுமையான பல்வேறு விதமான முயற்சிகளில் ஈடுபடுகிறோம். இது நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு உடல் நலிவையும் உடல் சீர்கேட்டையும் கொண்டு போய் விடுவதில் தான் அது முடிகிறது. இது ஒரு புறம். இன்னொரு புறம், நம் உடலில் இயற்கையாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அந்த மாற்றங்களை தடுப்பதற்காக அல்லது அவற்றை சரி செய்வதற்காக நாம் மேற்கொள்ளக்கூடிய நவீன சிகிச்சை முறைகள். உதாரணமாக வழுக்கை விழுவது என்பது, இது இன்றைக்கு ஒரு மத்தியதர ஆண்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. தலை வழுக்கையை ஒரு மிகப்பெரிய உடல் குறைபாடாக நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடையக்கூடிய பலரையும் நான் பார்த்திருக்கிறேன். இது உண்மையிலேயே ஒரு மனநோய் என்பதை விட உண்மை இதில் எதுவுமே கிடையாது. தலையில் முடி கொட்டுவது அல்லது முடி இல்லாமல் போவது என்பது ஒரு இயல்பான ஒரு இயற்கையான ஒரு விஷயம். தலையில் முடி இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் என்பது ஒரு காலகட்டத்தில் இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கொடை. ஆனால் இயற்கையினுடைய இந்த கொடையை நாம் செயற்கையாக நாம் உருவாக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமீபத்தில் வந்த ஒரு செய்தி, அதாவது தலையில் முடி கொட்டி போன ஒரு இளைஞர், அதுவும் ஒரு மருத்துவத்துறை மாணவர், அவர் செயற்கை முறையில் தலையில் முடி நடக்கூடிய அந்த ஹேர் பிளாண்ட் என்று சொல்வார்களே, அந்த முடியை ஒட்ட வைக்கக்கூடிய அந்த சிகிச்சைக்கு செல்கிறார். அந்த சிகிச்சையில் அவருக்கு முறையான சிகிச்சை இல்லாதனால் தலையில் சீல் ஏற்பட்டு பக்க விளைவுகள் ஏற்பட்டு அந்த மாணவர் இறந்து போகிறார். இப்படிப்பட்ட பல சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அவை மூடி மறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தான் நாம் இந்த தலையில் இந்த ஹேர் பிளான்ட் என்று சொல்லக்கூடிய இந்த முடியை நடக்கூடிய இந்த விஷயம் என்பது இன்றைக்கு ஒரு பெரிய வியாபாரமாக, வர்த்தகமாக மாறியிருக்கிறது. மிகவும் கைதேர்ந்த மருத்துவர்களால் மட்டுமே செய்யக்கூடிய இந்த சிகிச்சையை இன்றைக்கு நிறைய பேர் அவர்கள் போகிற போக்கில் செய்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதன் காரணமாக பல்வேறு விதமான கடுமையான விளைவுகளுக்கு ஆட்பட்ட பலர் இருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் படாமல் ஒரு பொறியில் போய் விழுவது போல இந்த விளம்பரங்களை நம்பி தொடர்ந்து மக்கள் போய் அவற்றை பெறுவதற்காக, அந்த சிகிச்சைகளை பெறுவதற்காக போய் சேரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். இது உண்மையிலேயே நம்மை நாமே அழித்து கொள்கிற ஒரு விஷயம். நம்முடைய தோற்றங்களை அங்கீகரிக்க நமக்கு ஒரு மனப்பக்குவம் இருக்க வேண்டும்.
வயது ஏற ஏற உடல் மாறுகிறது. நாம் சிறுவர்களாக இருந்தது போல நம்முடைய இளைஞர்களாக இருக்கிற போது நம்முடைய உடல் அமைப்பு இருப்பதில்லை. அதே போல் நாம் இளைஞர்களாக இருந்தது போல நம்முடைய மத்தியதர வயதில் இருப்பதில்லை. நம்முடைய மத்தியதர வயதில் இருப்பது போல நம்முடைய நம்முடைய முதுமையில் இருப்பதில்லை. நம்முடைய மனம் மாறுகிறது, உடல் மாறுகிறது, வாழ்க்கை மாறுகிறது. அந்த மாற்றங்களை நாம் இயல்பாக ஏற்க வேண்டும். அந்த மாற்றங்களோடு நாம் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். செயற்கையாக நம்முடைய உடலை திருத்த முயற்சிக்கக்கூடாது. செயற்கையாக நம்முடைய உடலினுடைய சாத்தியங்களை மாற்றக்கூடாது. அப்படி மாற்றினால் அதற்கு நாம் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் என்பதைத்தான் இது போன்ற சம்பவங்கள் காட்டுகின்றன என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நாம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இலக்கிய சொற்பொழிவாளர் திரு பரசுராமன். ஒரு இலக்கிய சொற்பொழிவாளரா இலக்கியங்களோட சிறப்புகள் என்ன, சங்க இலக்கியங்கள் எவ்வளோ தூரம் செழுமை வாய்ந்ததாக இருக்குது, இன்றைக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பணியை இவர் எவ்வளோ தூரம் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு பல விஷயங்களை கருத்துக்களை நாம் இன்றைக்கி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு இலக்கிய சொற்பொழிவாளராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல நாங்கள் வரவேற்கிறோம். இலக்கிய சொற்பொழிவாளர் அப்படின்னு சொல்லும்போதே நம்ம சங்க இலக்கியங்களில் சொல்லாத கருத்துக்களே இல்லை. அதையும் தாண்டி திருக்குறள் அப்படின்ற ஒரு புத்தகம் போகிறோம். மனுஷனோட வாழ்க்கை முறை முழுவதையும் எப்படி வாழணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முழுமையாக விளக்கியிருக்கு. இந்த திருக்குறளையும் சரி சங்க இலக்கியங்களும் சரி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முக்கியமான பணியை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அதை இன்னும் குழந்தைங்களுக்கு எவ்வளோ தூரம் நம்ம எளிமையாக சொல்லலாம், அவங்கள ஈர்க்கிற வகையில் நம்ம எப்படி சொல்ல முடியும், திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிடும் போது அதோட சிறப்புகள் என்ன, அது யாரெல்லாம் உரை எழுதியிருக்காங்க, அதோட மகத்துவம் என்ன, இப்படி நிறைய விஷயங்களை நேயர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நம்ம சங்க இலக்கியங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை இந்த இடத்த தொடர்றதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க. அதனால் இதிலேருந்து விலகி போகிறதையும் பார்க்குறோம். உண்மையிலேயே சங்க இலக்கியங்கள் எவ்வளோ தூரம் சிறப்பு வாய்ந்தவை, அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் என்ன, உங்களோட பார்வையில் பேச ஆரம்பிக்கலாம். சங்க இலக்கியங்கள்னாலே இன்னைக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. எதுவும் ரொம்ப ஒரு பேய் பிசாஸ் மாதிரி நினச்சின்னு பயந்துன்னு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் சங்க இலக்கியங்கள் பதில் சொல்லும். வேண்டும் 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 வேண்டும், இதன் புரியறதா? ஆனால் வேணுங்கிறது எல்லாருக்கும் ஆசையாக இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. அதனால் இதை குழந்தைகளுக்கும் இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கும் முக்கியமாக நான் என்ன தெரியுமா படிச்சிருக்கேன், அது தேவையில்லை, அவங்களுக்கு புரியும்படியாக சொல்கிறது இருக்குது பாருங்கோ. ஆகவே இன்று இளைய தலைமுறைக்கும் குழந்தைகளுக்கும் புரியும்படியாக நீங்கள் எதை சொன்னாலும் சரி, நல்லதை சொன்னால் அவர்கள் எடுத்துக்கொள்வது அல்ல, அள்ளிக்கொள்கிறார்கள். அப்படி வச்சு அப்படியே அள்ளி வச்சுக்கிறான். இப்போ பள்ளிக்கூடத்தில் பாடம் நடத்துகிறோம் அல்லது சொற்பொழிவுலேயே குழந்தை கேள்வி கேட்கும்போது குழந்தைங்களை வேண்டும் 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 4 வேண்டும் சொல்லியிருக்கார். இப்போ அதை நான் சொல்லலை. முதல் சங்கம், இடை சங்கம், கடைச்சங்கம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த முதல் சங்கம் இடை சங்கம் நூல்கள் கடினமானது. எடுத்த உடனே சூடாக இருக்கிற சாத்தில் நடுவில் கையை வைக்கக்கூடாது, சுட்டுடும். அந்த ஓரமாக அப்படியே மெல்ல நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு போனால் நடுவில் இருக்கிறது ஆறி போயிடும். அதுபோல் இந்த கடைச்சங்க நூல்கள் இருக்குது பாருங்கோ, அதுலேருந்து நீங்கள் அப்படியே மெல்லமாக அப்படியே போனாக்கா இந்த மின் தூக்கி ஆங்கிலத்தில் லிஃப்ட்டுன்றாங்களே ஒரு மெல்லமாக அப்படியே முதல் சங்க நூல் கூட உரையே வேண்டாம், தானே புரியும். முதல்ல வேண்டும் வேண்டும்னு சொன்னேன் இல்லையா? கன்றாமை வேண்டும், கன்றாமை வேண்டும். அதுவும் எப்படி? அடுத்தது பிறர் செய்த நன்றியை நன்றாக கொள்ளல் வேண்டும், 2 வேண்டும் ஆயிடுத்து. என்றும் விடல் வேண்டும் தங்கள் வெகுளியை, 3 வேண்டும் ஆயிடுத்து. அடல் வேண்டும், இந்த அழிவு நீக்கும் வினை, இந்த 4 வேண்டும். முதல் வேண்டும் கன்றாமை வேண்டும். அடுத்தவர்கள் உனக்கு செஞ்ச தீங்கு இருக்கு இல்லையா, தீங்கு,
அதை நினைக்காமல் இருக்க வேண்டும், நினைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும். எதுவுமே இவங்க இப்படி தான்ப்பா சொல்லுவாங்கன்னு. இல்லைப்பா, இன்றைக்கி என்னவோ நேர்மறை எதிர்மறைன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆங்கிலத்தில் சொல்கிறோம் பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ், இதெல்லாம் ஆட்டி படைச்சிட்டு போயிட்டா நம்ம முன்னோர்கள்லாம். மற்றவர்கள் உனக்கு செய்த தீங்குகளை தீமைகளை நினைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, நினையாமல் இருக்க வேண்டும். என்ன ஒரு நேர்மறை இது, எதிர்மறை இல்லையே அதில். அது அடுத்த வேண்டும், பிறர் செய்த நன்றியை நன்றாக கொள்ளல் வேண்டும். ஆஹா, நன்றி மறப்பது நன்று அன்று வள்ளுவர் சொன்னார். எப்படி சொல்கிறாரு பாருங்க. பிறர் செய்த நன்றியை நன்றாக கொள்ளல் வேண்டும், 2 வேண்டும் ஆயிடுத்தா. அடுத்தது 3வது ரொம்ப எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கி தேவை. பிறர் அடுத்தது விடல் வேண்டும். என்னைக்குன்னாக்கா, ஓ அது வேறு கேட்குறியோ, இந்த வாரம் அடுத்த வாரமான்னு இல்லைப்பா, இது கடியாரம் சுற்றுற மாதிரி தான். என்றும் விடல் வேண்டும் தங்கள் வெகுளியை. கடைச்சங்க நூல் இன்னும் 100 பேர் நான் சொல்லலை, தெரியுறதா? இந்த ஒரு பாட்டு மட்டும் மக்கள் மத்தியில் எளிமையாக புரியும்படியாக சொல்லியிருந்தோம்னாக்கா, இன்னைக்கு சின்னஞ்சிறு குழந்தையிலேருந்து வயசானவர்கள் வரைக்கும் விட முடியாதது விடாதது இது ஒன்று தான் மெயின், முக்கியம். கோபந்தானே. என்றும் விடல் வேண்டும் தங்கள் வெகுளியை 3 எடுத்து. அடல் வேண்டும் அழிவி ஆக்கும் வினை. அதாவது அழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும். எதை அழிக்கணும்னாக்க அழிவை உண்டாக்கும் செயல்களை. என்ன அற்புதம் இந்த தகவல்! இது நான் சொன்னது இல்லைம்மா, கடைச்சங்க நூல்களில் முதல் நூல்னா நாலடியார் சொல்வல், அந்த 14 கணக்கு, 10 பாட்டு 8 தொகை. அதுக்கு அடுத்தது 3ஆவதாக வரக்கூடியது 14 கணக்கு. அதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் போங்க, முதல்ல நாலடியார் வரும். 2வது நான் மணி கடிகை. கடிகைங்கிற சொல்லு ராஜாக்கள்கிட்ட புலவர்கள்லாம் போன உடனே அப்படி அப்படி பார்க்குறா இல்லையா, வாருங்கள் புலவரே, நல்ல நேரத்திற்குத்தான் வந்திருக்கிறீர்கள், ஒரு கவி பாடுங்கள் அப்படின்னா. கொஞ்சம் இரு, வீட்டுன்னா பார்த்து கடிகைன்னா அந்த நேரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த உடனே பளிச்சுன்னு பாடுறார்கள் இல்லையா. அதனால தான் அப்படிப்பட்ட புலவர்கள் ஏராளமானவர்கள் இருந்த நாடு இது, இருந்த நாடு. அதனால் இதை நான் மணி கடிகை. ஒவ்வொரு பாடல்கள்லையுமே 4 நாள் இந்த மாதிரி அற்புதமான மணிமணியாக இருக்கும். இது நான்மணி கடிகை. அடுத்தது இது 2ஆவதாக உள்ள நூலை சொன்னேன் 14 கணக்கில். முதல் நூல்னாக்க நாலடியார். யார் இனிமேல் அந்த மாதிரி சொல்லி கொடுக்க போகிறா? அதாவது இந்த நூல்கள்லாம் ஏதோ இன்றைக்கி ராத்திரி உட்காந்து எழுதி நாளைக்கு அச்சடித்து மறுநாளைக்கு வெளியீட்டு விழா இல்லைம்மா. நம் சங்ககால நூல்கள் எல்லாம் அவர்கள் உண்ண மறந்தார்களோ உறங்க மறந்தார்களோ நமக்கு தெரியாது. ஆனால் உண்ணாமல் உறங்காமல் உருவான நூல்கள் தான் இவை. ஆனால் இந்த நல்லதை மக்களுக்கு சொல்லணும் சொல்லணும் சொல்லணும்னு வெறி பிடிச்சாலஞ்சா சொல்லும் பொழுது அடியனுக்கு மெய்சிலுக்கிறது. சமண புலவர்கள் அவர்கள் தமிழுக்கு செஞ்ச தொண்டு இருக்க அவ்வளவு 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 பேர்களும் அங்கே வடக்கிருந்து இங்கே வந்திருக்கார்கள் மதுரைக்கு. வந்தாக்க தான் வந்தார இல்லையா, வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இருப்போமே. யாராக இருந்தாலும் சரி, அதுதான் என் கலாச்சாரம். இருந்தோம்பி இல் வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்திருப்போர்கிட்ட யார் சொல்லிக் கொடுத்தா? உலகத்தில் ஒரு நூல் காமிங்க. வீட்டில் மனைவியோட குடும்பஸ்தன் எதுக்கு இருக்கான்னாக்க, வர்ற விருந்தாளி இருக்கான் இல்லையா, விருந்தாளின்னா எஸ்எம்எஸ் பண்ணுறது, கடுதாசி, இதெல்லாம் விருந்தாளியே கிடையாது. தெரியறதா? சொல்லாமல் கொள்ளாமல் வருகின்றார்கள் அல்லவா. எதிர்பாராத நேரத்தில் உறவு சொல்ல வரல, நான் முன்பின் அறிமுகம் இல்லை, இங்கே எங்கேயானும் அப்படின்னு. எங்கேயானுமா? சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க, முதல்ல கால் அலுமின்னு உட்காருங்க. அதுதான் என் கலாச்சாரம். இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்து ஓம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. அப்படிங்க பாண்டிய மன்னன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டான். தங்கி கொண்டிருக்கிறார்கள். தின்ன கண்ட இடம் தூக்கம், சோறு கண்ட இடம் சொர்க்கம். கல்விமான்கள் அப்படி இருக்க மாட்டார்கள். 4000 பேரும் எல்லாம் இருந்திருக்கா. எல்லாருக்கும் 8000 சமணர்கள்பா.
எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்த பல நாள் இருந்தார்கள். அதே அங்கே பழையபடி இந்த பஞ்சம் நீங்கி நாடு நன்னாயிடுதுன்னு தெரிஞ்சுது. இனிமே இவர்களுக்கு பாரமாக சுமையாக இருக்கக்கூடாது. கிளம்பிட்டாங்க அந்த சமணர்கள் இங்கேருந்து. மன்னன் தடுத்தான். எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, தயவுசெய்து என் உத்தரவு இல்லாமல் போகக்கூடாது. அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தான். இல்லை, நான் இதுவும் வள்ளுவர் தான், தானே வரார் அவர். தங்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் மனசில் தோணிடுத்தோம், இனிமேல் இங்கே இருந்து கொண்டு இந்த மன்னனுக்கு இடையூறு செய்யக்கூடாது. இந்த ஊர் மக்களுக்கு உண்டான உணவு, இடம், இவற்றையெல்லாம் நாம் கவர்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது. என்ன வண்ணம் வருமா? அதனால் அவர்கள் என்ன பண்ணினார்கள், அந்த இவ்வளோ பெரிய ஓலைச்சுவடியில் ஒவ்வொரு பாட்டு எழுதி அவங்க அந்த படுத்துக்கிற படுக்க தலையெல்லாம் சொல்கிறோமே, என்ன இன்னைக்கு சொல்கிறோமே, அதுக்கு அடியில் வச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. மன்னன் வந்து பார்த்தான், என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. இந்த கல்விமான்களை பிரியறதை விட பெரும் துயரம் கிடையவே, அறிவாளிகளை பிரியறதை தவிர வேற துயரமே வேண்டாம். மன்னன் பார்த்தான், ஏன்னா சங்கம் வச்சு வளர்த்த ஊராட்சியம்மா அது மாதிரி கோபம் தாங்கலை. பார்த்தா எல்லாம் இது தூக்கி போடுறா தண்ணியிலன்ட்டான். எல்லாத்தையும் தூக்கி போட்டா. பல ஓலைகள் எதிர்நீச்சல் போட்டு வந்தன. அதெல்லாம் தொகுத்துத்தான் நாலடியார் நூல். இந்த நூல் எப்படின்னு சொல்லிட்டோம். இவ்வளவு பாடுபட்ட இந்த நூலில் கல்வியை பற்றி சொன்ன மாதிரி, இப்போ இந்த முதல்ல அர்த்தத்தை சொல்லிவிட்டு அப்புறம் பாடல் சொன்னால் எளிமையாக புரியும். தெரியுறதா? ஏன்னா உதவின்னு வந்தால் கவலைப்படாத, 5000 ரூபா கொடுத்துட்றேன் உனக்கு, உட்காரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவர் தாராளமாக இங்கே என்ன வேணாலும் பண்ணுவார், உட்காருவார், காப்பி மாதிரி அர்த்தத்தை சொல்லிவிட்டு நாம் பாட்டை சொன்னோன்னா எளிமையாக புரியுமா? முதல்ல இங்கே இருக்கும் பொழுதே நமக்கு நன்மையை கொடுக்கும். இம்மை பயக்குமால் அப்படின்னா ஈந்தால், அடுத்தவர்களுக்கு கொடுத்தால் வளருமால். அடுத்தவர்களுக்கு கொடுத்தோன்னா அது வளரும். இன்னும் எதுவும் சொல்லலை அவர் பாட்டில். தம்மை உளராக்குமால். தம்மை உளராக்குமால்னா ஒரு மாபெரும் சபையில் நம்மளை அங்கே உட்காந்து வைக்கும் ஃபஸ்ட்டு சேரில், முதல் நாற்காலி அப்படி கம்பீரமாக உட்காத்தி வைக்கும். அடுத்தது தொட்டணைத்து ஊரும் மாந்தர்க்கு மனக்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊரும் அறிவுன்னு சொல்கிறோம் இல்லையா? படிக்க 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 நம்மை நாமே உணருவோம். தம்மை உளராக்குமால் 2 அர்த்தம் அது உண்டு. அடுத்தது தாமுள மட்டும், உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படியே எல்லா விதமான பயன்களையும் கொடுத்து கொண்டிருக்கும். அதாவது நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும். இன்னும் இவர் என்னன்னு சொல்லலை, அதில் என்னன்னு சொல்லலை. எம்மை உலகத்தும், எல்லா உலகங்களிலும் யான் கண்டதில்லை. எல்லா உலகங்களையும் பார்த்துட்டேன். என்ன பார்த்துட்டிங்கன்னா, கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. இந்த ஒரு பாட்டு போருமே. கல்வி போல, கல்வியை மாதிரி மம்மர் அறுக்கும் மருந்து. இந்த இடத்துல மம்மர்னாக்க அறியாமைன்னு அர்த்தம். மம்மர் அறியாமை நீக்கக்கூடிய மருந்து. கல்வியை போல வேறு ஒன்றும் எந்த உலகத்திலும் இல்லை, தம்மை உளராக்குமால். முதல்ல இது பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இம்மை பயக்குமால். இங்கே நாம் இருக்கும் பொழுது, கல்வி நம்ம இறந்து போனதுக்கப்புறம் அங்கே போய் அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கும் பொழுது நிம்மதியாக அப்பாடா அப்படின்னு இல்லாமல் அங்கே போய் அவர் அந்த பதவி இம்மை பயக்குமால், இங்கேயே எல்லா விதமான நன்மைகளையும் அள்ளி கொடுக்கும். அடுத்தது ஈயந்தால் குறையாமல், அடுத்தவர்களுக்கு கொடுத்தோன்னா குறையவே குறையாது. அடியனுக்கு தெரிஞ்ச, நான் சொல்கிறது ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பல ஊர்களில் இந்த வயசானவர்கள் இருக்காங்க இல்லையா, அல்லது ஓரளவு கல்விமான்கள் வேலைக்கு போய்ட்டு வந்த உடனே அதை ஏதானும் ரெஸ்ட் ஹவர்ஸில் ஏதானும் செகண்ட் எது ஒன்றும் சைடு ஜாப்பு கிடையாது. அவர்களுக்கு என்ன கல்வி தெரியுமோ, படிச்சிருக்காங்க இல்லையா, அந்த படிப்பை வீட்டு திண்ணல உட்காத்தி வச்சு 10 பிள்ளைங்க, அவன் யார், என்ன ஜாதி, என்ன மதம், அவங்க அப்பா யார், அது சட்டை போட்டிருக்கா எனக்கு தேவையில்லை, அந்த குழந்தை கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு இவர்களுக்கு தெரிந்த கல்வியை இலவசமாகவே கொடுத்த நாடு இது. அப்படி கொடுத்ததுனால இவர்களுக்கு கொஞ்சம் கூட குறையலையே.
திருக்குறள்னால திருக்குறளார் முனுசாமின்னு சொல்லுவாள். தமிழ் அறிஞர் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார். அவர் பெரிய பணக்காரர், 400 வண்டி வச்சுருந்தார் காரு. இப்போ என்னாச்சு, எல்லாம் போயிடுச்சு, ஏழையாக போயிட்டார். ஓ அப்படி. அவர் இப்போ 500 கடை வச்சுருந்தார், எல்லா கடையும் போடுத்து இப்போ ஏழையாக போயிட்டார். அப்படியே இந்த போகிறாரு இவருங்க. இவர் IAS MBBS எல்லாம் படித்தவர் தான். இப்போ என்னாச்சு, அடுத்தவனுக்கு சொல்லி கொடுத்து என்ன ஆகி போச்சு, இப்போ இவர் LKGயாக போயிட்டார். சொல்லுவோமா? சொல்ல முடியாதே. அதனால் கல்வியினுடைய பெருமையை அளவிட முடியாது. தம்மை உளர ஆக்குமால் வாங்கோ ஈவ குறையாமல், அடுத்தவர்களுக்கு கொடுக்கறதுனால குறையாது. இது எதுக்கு இதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, இதை நம்ம லெவல் வேறு. குழந்தைகளுக்கு இது சொல்லி கொடுத்துட்டேன்னாக்க, பள்ளிக்கூடத்தில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் இருக்கான் பார்த்தீங்களா, எந்த வகுப்பாக இருந்தாலும் சரி, அது 5வது வகுப்போ அல்லது +2 வகுப்பாக இருந்தாலும் சரி, முதல் வகுப்பை பயிற்சி பெற்ற மாணவன் ஃபஸ்ட் ரேங்க்னு சொல்கிறீங்களே, அந்த பையன் லாஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனுக்கு இவன் பாடம் நடத்துவான் ஐயா. அடியேன்னு சொல்லி அவ்வாறு பல மாணவர்கள் பாடம் நடத்தி இருக்கிறார்கள், மாணவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். பள்ளி பாடங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க முதல் கொண்டு இப்போ இந்த ஒப்புவித்தல் போட்டி இதிலெல்லாம் கலந்துக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய மாறுதல் இருக்கிறத பார்க்குறோம். திருக்குறளோட மேன்மை, அதோட சிறப்புகள் இன்னைக்கு உலக அளவுக்கு இவ்வளோ தூரம் பிரபலம் அடைந்திருக்கிற இந்த ஒரு நூல், இதுக்கு நிறைய பேர் உரையும் எழுதியிருக்காங்க. ஒரு சொற்பொழிவாளராக உங்களோட பார்வையில் சொல்லுங்கள். வெள்ளப்பிள்ளையாரில் எந்த பக்கம் இனிக்குன்னு கேட்குற மாதிரி இருக்குமா? நான் வெள்ளத்தில் ஒரு வடிவம் பண்ணி வச்சுட்டு அது எந்த வடிவம் பண்ணி வச்சாலும் சரி, இதில் எந்த பக்கம் மீன் வள்ளுவருடைய திருக்குறள், வள்ளுவருடைய மேன்மை. நீங்களே கரெக்டாக வள்ளுவருடைய மேன்மையன்னு முதல்ல சொன்னேன் பாருங்க. ஆஹா, இன்னைக்கு முக்கியமாக சொல்ல வேண்டியது வள்ளுவர் மேன்மையை சொல்லிட்டு திருக்குறளை நுழைஞ்சோன்னாக்க, வள்ளுவர் காதலர் இருவர் கருத்துருமித்து ஆதரவு பட்டதே இன்பம்னு சொல்லுவோம் நாம. வள்ளுவர் அவர் மனைவி வாசுகி தம்பதிகள் ஒத்துமையாக இருக்கா. இந்த அம்மா இதெல்லாம் வாரியார் தாத்தா சொல்லணும், தான்னு யார் கேட்டாலும் வாரி வாரி கொடுத்தாரு பாருங்க. அந்த தாத்தா அடியனுக்கு நடத்தின பாடம் இதெல்லாம். இவர் எப்போ சாப்பிட உட்காண்டாலும் சரி, இவர் ஒரு இவ்வளவு பெரிய கிண்ணம், அதில் ஒரு ஊசி, அதை இப்படி மேலே வச்சுட்டு தான் உட்காந்துப்பார். அவங்க அம்மா, அவங்க மனைவி கொண்டு சாதம் பரிமாறுவாங்க. அப்படி பரிமாறும் பொழுது இவர் சாப்பிடுவார் தினந்தோறும். கடைசி காலம் அந்த அம்மா வாசுகி இறக்கக்கூடிய நேரம், சில வினாடிகளில் அவள் இறந்து போகின்றாள். தைரியத்தையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் வள்ளுவர் சொன்ன மாதிரி உலகத்தில் யாருமே சொல்லலை. வாசுகி இறக்குறா, வள்ளுவர் அழுதார். அதுதான் உண்மையான கணவன் மனைவி. தெரியறதா? அப்பாவை அழாதீங்க அழாதீங்க, ஏன் அழறீங்க? ஐயோ, நான் இந்த நேரம் வரைக்கும் என் கண்களில் கண்ணீர் வரக்கூடாது, நான் வாடக்கூடாது, வருந்தக்கூடாதுன்னு உன்னை வருத்தி கொண்டாயே அம்மா, நான் என்ன பண்ணுறேன் உனக்கு? வாயில் வார்த்தை வரல. அப்போ அந்த அம்மா ஒரு கேள்வி கேட்டா, தினந்தோறும் நீங்கள் சாப்பிடும் பொழுது ஒரு கிண்ணமும் அது மேலே ஒரு ஊசியும் வச்சுட்டு உட்காருவீங்களா, அது எதுக்கு சொல்லுங்க? எப்போ கேட்டா பார்த்தீங்களா? இவ்வளவு காலமாக கேட்கல. ஏன்னா அவர் ஏதோ காரணம் வச்சிருப்பார், நம்ம குறுக்கிடக்கூடாது. என்ன அது? அப்போ சொன்னாராம், ஒன்றும் இல்லைம்மா, எதை வேணாலும் வீண் பண்ணலாம், அதுக்கும் வீண் பண்ணக்கூடாது. ஆனால் வீண் பண்ணக்கூடாதது முதல்ல சொல்கிறதுன்னா உணவு, அன்னம். எதை வேணாலும் நீங்கள் சம்பாதிக்கலாம். தோ உங்கள் கடிகாரம் இது, இப்போ கடைக்கு போனால் எக்கச்சக்கமாக வாங்கிக்கலாம். அமர் சந்திரமண்டலம் தாண்டி கூட எல்லாத்துக்கும் போய்க்கலாம், ராக்கெட்லாம் ஏவரமே. ஆனால் அங்கே போனால் கூட செயற்கையாக 2 வாழைப்பழங்கள் நடக்காது. செயற்கையாக 2 மண்ணில் 2 வாழைப்பழம் மண்ணு வச்சிங்கன்னா உங்கள் வீட்டு கொலுவில் வேணால் வச்சுக்கலாம், அலங்காரத்துக்கு உதவும். அன்னத்துக்கு பசிக்கு உதவாது தாயே. அது யார்? இதெல்லாம் வள்ளுவர் சொல்கிறார் வாசிக்கிட்ட, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இது இயந்திரத்தால் தயாரானதில்லை. அந்த உழவன் உழைப்பை கொடுத்து பூமியிலேருந்து விளைச்சல் கண்டது. இதை நம்ம வீணாக்கினோன்னா அன்னத்தை வீணாக்கிறது பாவம். அது அடுத்தது அவனுடைய உழைப்பை நாசம் செய்வதாக அர்த்தம். இது
எல்லாரும் பாடுபடுறது இந்த ஒரு வருஷத்துக்கு தானே. அதனால தான் நீ போடும்பொழுது ஒரு பருக்கை சிந்தி வெளியில் விழுந்து விட்டால் அதை இந்த ஊசியால் குத்தி எடுத்து இந்த கிண்ணத்தில் உள்ள நீரில் ஆரம்பி மறுபடியும் சேர்த்து கொள்வதற்காகத்தான் அவ்வாறு வைத்திருந்தேன். உணவனுடைய பெருமையை இதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னாக்க இன்னைக்கு எவ்வளவு குழந்தைங்க பார்த்தா அதுக்கு இன்னைக்கு மறுபடியும் திருப்பி சொல்கிறேம்மா, இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளையோ இளைஞர்களையோ தயவு செய்து இன்னிலேருந்தாவது திட்டாதீங்க. எங்கள் காலத்தில் நாங்கள்லாம் எப்படி இருந்தோம் தெரியுமா? இப்படியே பேசுவாங்களே தவிர சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க லட்சணம் அவ்வளவுதான். இன்று என் இளைய தலைமுறையும் என் குழந்தைகளும் எவ்வளவு பத்திரிகைகள், எவ்வளவு இது செல்ஃபோனுக்குள்ளே வருதேம்மா, கைபேசியில் இருக்குது உங்களுக்கு உலக தகவல்களே. எதுலையான்னு நல்லது வருதா? கொலை சைல்ட் ஸ்நாச்சிங்னு எங்கே பார்த்தாலும் உலக பிரச்சனை. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம் தமிழ்நாட்டு இளைய தலைமுறையும் குழந்தைகளும் கல்வி கேள்விகளில் தலை சிறந்து நிற்கின்றார்கள். அமெரிக்கா 1 கோடி இவனுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்றதுனாக்கா காலரை தூக்கி விட்டுக்க வேண்டாம். அந்த இளைஞர்களுக்கு இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு பெற்றிருக்கோமே அப்படின்னு இளைய தலைமுறை அவர்களுக்கு புரியும்படியாக சொன்னீங்கன்னா அள்ளிக்கிறான். உணவை வீண் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சின்னஞ்சிறு குழந்தைகளையும் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னாக்கா அந்த குழந்தை அம்மாட்ட சொல்லுவோம், அம்மா நின்னதுக்கு 3 தோசை வச்சுட்ட தூங்க முடியல, என்னடா பண்ணேன்னு, உன்னை கீழே கொட்டிட்டேன் சாக்கடையில். உணவனுடைய வள்ளுவரையும் இப்படி பண்ணியிருக்காரா குழந்தை அப்படின்னா அவன் மறுநாளைக்கு 2 தோசை கொடுமா போகிறோம், பசிக்குமே, பசிச்சா இங்கே வந்து சாப்பிட்டுக்கிறேன். இப்படி சொன்ன குழந்தைகளும் உண்டு. ஏன்னா பல பள்ளிக்கூடங்களுக்கு போய் கதை நடத்தி சொல்லுவேன் குழந்தைகளுக்கு அவங்க பாஷையில். அங்கே பேசும்போது இப்படி பேச மாட்டேன். பசங்களா மருந்தே, ஒரு பையன் தும்மின்னு இருக்கான், என்னடா ஆச்சு? ஒரு தும்மல் தாத்தா, அம்மா மருந்து கொடுத்தான்னா. மருந்தே வேணாண்டா. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க? அம்மா இல்லை நான் சொல்லலடா, டாடி தாத்தா வள்ளுவர் சொல்லி வச்சுருக்காரா அப்படின்னு அவன் குழந்தைகள் இறங்கி சொன்னேன்னா உண்மையில் வள்ளுவர் சொல்லி வச்சுருக்கார், மருந்து வேண்டாம், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். இந்த ஒரு திருக்குறள் போருமே. மாதம் மருத்துவர்களுக்கெல்லாம் பில் எடுத்த உடனே முதல்ல எழுதுறது டாக்டர் செல். மருந்தென வேண்டாவாம் முதல்ல அவர் பாருங்கோ. இதுலேயும் அவர் நேர்மறை தான், நெகட்டிவ் தாட் சொல்லலை, பாசிட்டிவ் தான். மருந்தே வேண்டாம்ப்பா அப்படிங்க. யாருக்கு? யாக்கைக்கு, உன் உடம்புக்கு தான். தமிழ் இதெல்லாம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. ஓ அப்படின்னா அருந்தியது நீ ஏற்கனவே சாப்பிட்டியோ இல்லையோ? ஆமாம், அது அற்றது போற்றி. அது ஜீரணம் ஆயிடுத்தா அப்பா ஆடா இனிமேல் சாப்பிடலாம். வள்ளுவர் சொன்னது இது, நான் சொல்லலை. வாரியார் தாத்தா இதுக்கு எளிமையாக உதாரணம் சொல்லுவார். இன்றைக்கி எல்லாரும் மருத்துவர்களுக்கு செலவு பண்ணிட்டு இருக்க ஒரே காரணம், எங்கே எது கிடைச்சாலும் சரி, எப்போ கிடைச்சாலும் சரி, கொண்டான்னு அண்டா மாதிரி ஆகிப்போச்சேம்மா. அதான் வாரியார் தாத்தாங்கிறது. பாத்திரத்தில் ஒலையில் அரிசி போட்டோம், 4 பேர் இருக்கும், அதுக்கு தகுந்த அரிசி போட்டாச்சு. திடீர்னு ஒருத்தர் வந்துவிட்டார், அதை ஒலை இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ வந்துட்டானா, சரி இன்னொரு ஆழாக்கு அரிசி அதுலேயே போடுவோம்மா. என்னையா இது இத்தினூண்டு, நீங்கள் இன்னொரு டம்ளர் வச்சாலும் 10 நிமிஷத்தில் ஆகிட போகிறது, இதுக்கு இவ்வளவு ஜாகிரதையாக இருக்கோமே. அப்போ இந்த பாத்திரம் இருக்க வெங்கல பானை இதில் ஏற்கனவே நீங்கள் போட்டது உள்ளே வெந்துட்டுருக்கு தெரியறதா? இதில் பண்ணுற மாதிரி பாத்திரத்தில் பண்ணுற மாதிரி இல்லை, அதில் உள்ள வேகிறதுல அதுதான் அற்றது போற்றி. அந்த கருவேப்பிலை எதுக்கு, கொத்தமல்லி எதுக்கு, என்னென்ன சமாச்சாரம் உள்ளுக்குள்ளே அது எல்லாத்தையும் பிரித்து நகத்துக்கு என்ன, தலைமுடிக்கு என்ன, கண்ணுக்கு என்ன, இதுக்கு என்ன, இதெல்லாம் பிரித்து அதை அனுப்புமா. அப்பாடா ஜீரணம் ஆகிடுது. ஒரு உணவு இடைவேளைக்கும் அடுத்த உணவு இடைவேளைக்கு 2க்கும் நடுவில் பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் 4 மணி நேரமாவது இருக்கணும். இன்றைக்கி எங்கே போகிறது, 40 நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறதே.
இப்போ திருக்குறளோட சிறப்புகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து மக்களோட வாழ்வியல் சார்ந்தும் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னா திருக்குறள்லேருந்து நீங்கள் எந்த குறளை சொல்லுவீங்க? அது ஒரு விளக்கத்தோட சொல்லுங்க. ரெண்டு குறளாவதுமா. இன்னைக்கு என்னதான் விஞ்ஞானம் அது இதுன்னு சொன்னால் கூட உலக புகழ்பெற்ற மருத்துவர்களாக இருந்தாலும் சரி, வள்ளுவர் முன்னால் நிற்கக்கூட முடியாது. நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பெச் செயல். இதை விட எஃப்ஆர்சிஎஸ்எல் படிச்சிருந்தாலும் சரி, இதை விட கிடையாது. நோய் நாடி, ஏன் நோய் வந்தது? நோய் முதல் நாடி, அது வந்ததற்கு காரணம் என்ன? அது தணிக்கும் வாய் நாடி. அந்த தணிக்கும் வாய் நாடி இருக்கு பாருங்க, தங்கத்தில் எழுதி வைக்கணும், இல்லடி இருந்தால் சிலையாவது வச்சிடணும். இவனுக்கு ஒவ்வாமைன்னு சொல்கிறா இல்லையா, அது இருக்கா இல்லையா? சக்கரை வியாதியா என்ன? தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல். இதை தவிர மருத்துவத்தில் வேறு எதுவுமே கிடையாது. வள்ளுவரை தவிர யாரும் சொல்லவில்லை. இந்த அளவு எளிமையாக இத்தினூண்டில். அடுத்தது இன்னைக்கு எல்லாரும் இதுதான் சொல்லிட்டு இருக்கானே, அற்றான் அளவறிந்து. ஜீரணம் ஆனதுக்கு அப்புறமா தான் அளவறிந்து உண்கிறார். அளவு ராத்திரி படுத்துக்கும் போது ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. பாதி வயிறு தான் சாப்பிடணும், அதுதான் அளவு. பாதி வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, மிச்சம் பாதி வயிறு காத்து இருக்கணுமா. அற்றான் அளவறிந்து உண்க அகுதொருவன். இதாகுது உடம்பு. இந்த உடம்பு பெற்றான் நெடிது உய்க்குமாறு. இந்த உடம்பு இருக்கு இல்லையோ, அதை வச்சு தானே வண்டி ஓட்டின்னு இருக்கோம். பலகாலம் அப்படி நிம்மதியாக ஆரோக்கியமாக அப்புறம் அப்படின்னு இருக்கணும்னா அற்றான் அளவறிந்து உண்க. ஒரு இலக்கிய சொற்பொழிவாளராக நம்ம சங்க இலக்கியங்களோட மேன்மை எவ்வளோ தூரம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது, அதை இன்றைக்கி இருக்கிற தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? ஒரு சொற்பொழிவாளராக நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பணிகள், அந்த இலக்கியங்கள் ஒன்றொன்றும் இன்றைக்கும் நம்ம போற்றி பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் ஏன் இருக்கும்? இதை தாண்டி திருக்குறள் அப்படின்னு சொல்லும்போது திருக்குறளில் சொல்லாத கருத்துக்களே இல்லை. மக்களோட வாழ்க்கை முறை, அவரோட தேவைகள் எந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் இதை வந்து தாண்டி போக முடியாத அளவுக்கு எவ்வளோ தூரம் கருத்துக்கள்லாம் செழுமையாக இதில் சொல்லப்பட்டிருக்கு. திருவள்ளுவரோட மேன்மை, திருக்குறளோட சிறப்புகள்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. இப்படிப்பட்ட ஒரு அரிய சந்தர்ப்பத்தை அடியனுக்கு அளித்த கலைஞர் தொலைக்காட்சிக்கு அடியனுடைய நன்றிகள். பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நாள்தோறும் பலவிதமான புதிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார். அந்த வகையில் இன்று என்ன தகவல்களை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் வீடியோலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நம்முடைய முகத்தில் இருக்கிற உறுப்புகளிலேயே கண்கள்தான் மிகச்சிறந்தவை என்பதில் எந்த வேறுபாடும் இல்லை. இப்படி சொல்வதனாலே மூக்கு, காது, வாய் போன்ற உறுப்புகள் தேவையில்லை என்று பொருளாகாது. கண்ணே மிகச்சிறந்த உறுப்பு என்று பலரும் சொல்லுவார்கள். அந்த கண்ணிலே தான் ஒரு மனிதனினுடைய குணம் தெரிகிறது என்று கூட சொல்லுவது உண்டு. ஆனால் மிகச் சரியாக நாம் கவனித்து பார்த்தால் நம்முடைய முகபாவங்களை, நம்முடைய உள்ளே இருக்கிற செய்திகளை, அகத்தின் அழகை முகத்திலே காட்டுவது கண் இல்லை, புருவம்தான் என்பது புரியும். புருவத்தின் மூலமாகத்தான் உணர்ச்சிகளினுடைய வெளிப்பாடு நமக்கு புரிய வருகிறது. ஒருவனினுடைய கோப உணர்ச்சியை, அவன் மகிழ்ச்சியாக இருப்பதை, வியந்து பார்ப்பதை எல்லாமே இந்த புருவங்களினுடைய அசைவுகள் தான் வெளிப்படுத்துகின்றன. ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்ச்சி உண்டு. ஆனால் அந்த உணர்ச்சி சட்டென்று வெளியே தெரிந்து விடுவதில்லை. உணர்ச்சி வாயில் உணர்வோர் வலித்தே என்று தொல்காப்பியம் சொல்லும். மிக அறிவியல் அடிப்படையிலான செய்தி அது. ஒருவனினுடைய உணர்ச்சி என்பது என்ன என்பது அந்த உணர்ச்சி வயப்படுகிறவனுக்குத்தான் தெரியும், அந்த உணர்வாளனுக்குத்தான் தெரியும். உள்ளே காதல் இருக்கிறதா அல்லது கோபம் இருக்கிறதா என்பதை எல்லோரும் வெளிக்காட்டுவதில்லை. மிக சாந்தமாக அமர்ந்திருக்கிறவர்கள் உணர்ச்சியற்றவர்கள் என்கிற பொருளும் இல்லை. உணர்ச்சி என்பது என்ன என்பது அதை அவன்தான் அறிவான். ஆனால் அதுவே மேலிடுகிற போது அது வெளிப்படுகிறது. ஆங்கிலத்திலே 2 சொற்களால் அதை சொல்லுவார்கள். ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்று சொல்லுவார்கள். ஃபீலிங்ஸ் என்பது உணர்ச்சி, எமோஷன்ஸ் என்பது உள்ள கிளர்ச்சி என்று நாம் சொல்லலாம். அது வெறும் உணர்ச்சி அல்ல,
அந்த உணர்ச்சிகள் ஒரு எல்லையை தாண்டி வெளிப்படுகிற போது, அது கிளர்ச்சி பெறுகிற போது, அவை ஆங்கிலத்தில் எமோஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்றன. அது உணர்வினுடைய கிளர்ச்சி. வெளிப்பட்டால், தானாகவே வெளிப்படுமானால் அது கிளர்ச்சி. அதை வெளிப்படுத்துதல் என்பது அதிலிருந்து வேறுபடுகிறது. அதற்கும் ஆங்கிலத்தில் இன்னொரு சொல் உண்டு. 3 சொற்களை நாம் பார்க்கலாம். ஃபீலிங்ஸ் என்பது வேறு, எமோஷன் என்பது வேறு, எக்ஸ்பிரஷன் என்பது வேறு. தானாக வெளிப்பட்டால் அது எமோஷன், நாம வெளிப்படுத்தினால் அது எக்ஸ்பிரஷன். நாம் வெளிப்படுத்துவது என்பது தான் நடிப்பு. எல்லோரும் வெளிப்படுத்துகிற உணர்ச்சிகளுக்கு உண்மையாகவே ஆளாகி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. சில பேர் கோபமாக இருப்பார்கள், ஆனால் மிகவும் அன்பாக இருப்பது போல அவர்கள் உணர்ச்சிகளை வேறு மாதிரியாக வெளிப்படுத்துவார்கள். சில பேர் அன்பையே கோபமாக வெளிப்படுத்துவார்கள். நாம் பார்த்திருக்கலாம். ஆசிரியர்களானாலும் பெற்றோர்களானாலும் சில நேரங்களில் அவர்கள் அன்பைத்தான் கோபமாக வெளிப்படுத்துகிறார்கள். இந்த பிள்ளை இப்படி வீணாக போகிறானே என்கிற, வீணாகிவிடக்கூடாதே என்கிற அக்கறை, என்கிற அன்பு அவனை பார்த்து கோபமாக வெளிப்படுகிறது. எனவே உள்ள உணர்ச்சி வேறு, அது வெளிப்படுகிற உணர்ச்சி வேறு. அதைத்தான் நாம் வெளிப்படுத்துதல், எக்ஸ்பிரஷன் என்று சொல்கிறோம். அந்த வெளிப்பாடு எதன் மூலமாக தெரிகிறது என்றால், நமக்கு அந்த புருவங்களின் மூலமாகத்தான் தெரிகிறது. புருவங்களை யார் வேண்டுமானாலும் நினைத்தவுடன் நீக்கிவிட கூடாது. நாம் நீக்கிவிட மாட்டோம் என்பது வேறு. காரணம், புருவங்களை நீக்கிவிட்டு பார்த்தால் நம் முகத்தை நாமே பார்க்க முடியாது. பறவைகளிலே கூட நம் எல்லோருக்கும் தெரியும், ஒரே ஒரு பறவை மட்டும்தான் புருவம் இல்லாமல் இருக்கிறது. அதனால்தான் அந்த பறவையை பார்ப்பதற்கே கொஞ்சம் அச்சம் வருகிறது. அந்த பறவை ஆந்தை என்பதை நாம் அறிவோம். பகல் நேரங்களிலே ஆந்தை வெளியில் வருவதில்லை. எப்போதாவது தான் அது வெளியிலே வருகிறது, அல்லது எங்காவது ஒரு விலங்கியல் காட்சிகளிலே தான் நாம் பார்க்கிறோம். மற்றபடி இரவிலே தான் ஆந்தை இருக்கும். ஆந்தைக்கு ஏன் அந்த உருவம் மற்ற பறவைகளையெல்லாம் விட வேறுபாடாக இருக்கிறது என்றால், அதற்கு புருவம் இல்லை என்பது தான். எனவே அந்த புருவம் மட்டும் இல்லாமல் போனால் அது நம்முடைய முக தோற்றத்தையே மாற்றிவிடும். எனவே காவல்துறையினுடைய சட்டப்படி கூட புருவத்தை நீங்கள் நீக்கக்கூடாது. நம்முடைய புருவம்தான் நம்முடைய தலைமுடியை நாம் மொட்டையடித்து கொள்வது போல, முகத்தில் வளர்கிற முடியை நாம் மழுங்கடிப்பது போல, நம்முடைய முடிதான் என்றாலும் அந்த புருவத்தை அப்படி நீக்கிவிடக்கூடாது. நீக்கிவிட்டால் அது ஒரு பெரிய மாற்றத்தை முகத்தோற்றத்தில் தரும். எனவே தான் நடிகர்கள் பெரும்பாலும் அந்த புருவம் இல்லாதவர்களாக, புருவம் தீட்டிக் கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். காரணம், புருவத்தினுடைய வடிவமைப்பை மாற்றுகிற போது அந்த பாத்திரத்தினுடைய தன்மையே மாறிப்போய் விடுகிறது. கதாநாயகனின் புருவத்திற்கும் வில்லனின் புருவத்திற்கும் வேறுபாடு ஒப்பனையாளர்களுக்குத்தான் அதனுடைய அந்த வித்தை தெரியும். அந்த புருவத்தை மாற்றுகிற போது அவனுடைய முகத்தோற்றம் மட்டுமில்லை, குணநலனே கூட வேறு மாதிரியாக காட்டப்படுகிறது என்பதுதான். எனவே தான் இந்த 3ஐயும் வைத்துக்கொண்டு நமக்கு உள்ளே இருக்கிற உணர்ச்சிகள் எல்லாவற்றையும் முகம் காட்டுகிறது. அந்த முகத்திலும் கூட குறிப்பாக அந்த புருவம் காட்டுகிறது. 8 விதமான உணர்ச்சிகள் மனிதர்களுக்கு இருக்கின்றன என்று தொல்காப்பியர் அதனை பட்டியலிட்டு சொல்லுவார். நகையே, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், இப்படி வரிசையாக அவர் 8 குணங்களை காட்டுவார். அச்சத்திலே இருந்து பெருமிதம், வெகுடி, உவகை என்று அப்பால் 8 மெய்ப்பாடென்ப என்று அதனை ஏறத்தாழ 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள் உள்ளத்தினுடைய உணர்ச்சிகளை கூட வகைப்படுத்தியும் வரிசைப்படுத்தியும் சொல்லியிருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய வியப்பான செய்திதான். நகைச்சுவை உணர்ச்சி, அழுகை, அதற்கு பிறகு இடிவரல் ஒரு அருவருப்பு, மருட்கை என்றால் வியப்பு, அச்சம் பயம், பெருமிதம் வீரம், வெகுளி கோபம், இறுதியில் உவகை மகிழ்ச்சி என்று இப்படி 8 விதமான உணர்ச்சிகள் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளேயும் இருக்கின்றன. அந்த உணர்ச்சிகள் தான் கூடுகிற போது அவனை அறியாமலேயே வெளியாகின்றன. அது மகிழ்ச்சியாக இருக்கலாம், அல்லது வருத்தமாக அழுகையாக இருக்கலாம், வியப்பாக இருக்கலாம். எந்த ஒன்றையும் அவன் தனக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கிற போது அது வெளிப்படாது. அது வெறும் உணர்ச்சியாக, ஃபீலிங் என்று சொல்கிற அது அந்த இடத்தில் இருக்கிறது. அதுவே கூடுதலாக ஆகிற போது அது கிளர்ச்சியாக மாறி தானாக வெளிப்படுகிறது. இன்னொரு புறத்தில் இவை இரண்டும் இல்லாமல்
உள்ளே இருக்கிற உணர்ச்சியை அல்லது இல்லாத உணர்ச்சியை வெளிப்படுத்துவது தான் வெளிப்பாடு, ஆங்கிலத்திலே எக்ஸ்பிரஷன் என்று சொல்லப்படுகிறது. இந்த மூன்றாவது நிலைக்கு, அந்த வெளிப்பாட்டிற்கு எது முகத்தில் துணையாக இருக்கிறதென்றால் அது நம்முடைய மிகப்பெரிய உறுப்பு கூட இல்லை, கண்ணுக்கு மேலே இருக்கிற ஒரு அடர்த்தியான ஒரு முடியினுடைய தொகுப்பாக இருக்கிற அந்த புருவம்தான் நம் நெஞ்சுக்குள் என்ன இருக்கிறது என்பதை எதிரிக்கு சட்டென்று காட்டி கொடுத்து விடுகிறது. எனவே உணர்ச்சிகளை வெளிக்காட்டாமல் இருக்க வேண்டும் என்று கருதுகிறவர்கள் புருவங்களை தங்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு வேடிக்கையான விதி. சமூக வலைதளங்கள் பெருகி வரும் இன்றைய சூழலில் வலைதளங்களில் நாம் முதலீடு செய்து எவ்வாறு அதிக லாபம் பெறலாம் என்பதை இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். கடந்த சந்திப்பின் போது பங்குச் சந்தையை பற்றி நாம் பேச ஆரம்பித்தோம். அதை தொடர்ந்து இப்பொழுது பேசுவோம். ஒரு முக்கியமான ஒரு கண்ணோட்டம். இப்போது நம்ம கொண்டு போய் பேங்க்கில் கொண்டு போய் ஃபிக்ஸட் டெபாசிட் கொடுத்தோம். நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டீங்க. பேங்க் வந்து உங்களுக்கு 8% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. பேங்க் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்ககிட்டருந்து 8%க்கு அந்த பணத்தை வாங்கி அவங்க வந்து கம்பெனிஸ்க்கு லோன் கொடுக்க போகிறாங்க. ஒரு பகுதி அது சும்மா கொடுப்பாங்களா? கொடுக்க போகிறது இல்லை. ஸோ பேங்க் வந்து லோன் கொடுக்குறப்போ அவர்களுடைய மார்ஜின் உங்கள் கிட்டேருந்து 8%க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா லோன் கொடுக்க வேண்டிய இடத்தில் 10%, 12%, 11% இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சு தான் லோன் கொடுக்க போகிறாங்க. ஸோ உங்கள் பணம் இன்னொருவருக்கு 11%, 12%ல் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் பேங்க்கிட்டேருந்து 8% வாங்கிட்டீங்க. பேங்க் இடையில் ஒரு மார்ஜின் வருவாய் செய்து கொண்டார்கள். சரி, அடுத்த ஸ்டேஜில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கம்பெனிஸ் பேங்க்லேருந்து லோன் வாங்கினாங்க இல்லையா, அந்த லோனை வாங்கி அவங்க என்ன பண்ணாங்க, பிஸ்னஸில் போட்டாங்க. ஒரு சாஃப்ட்வேர் பிஸ்னஸோ, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸோ, சிமெண்ட் பிஸ்னஸோ, எந்த துறையில் இருக்கிறார்களோ அந்த துறையில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, 12%க்கு வாங்கினாலும் அதற்கு மேலும் சம்பாதித்தார்கள். இப்போ அந்த சம்பாத்தியம் எங்கே போகும் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸுக்கு போகும். ஸோ 2 ஸ்டேஜில் இருக்குது. நீங்கள் வந்து 8%க்கு கொடுத்துட்டு வீட்டில் போய் உட்காந்துட்டீங்க. ஆனால் அந்த பணம் எங்கே எப்படி உபயோகப்படுது பாருங்கள். 8%க்கு நீங்கள் கொடுத்த பணம் 12%க்கு ஒரு கம்பெனிக்கு செல்லுகிறது. இடையில் பேங்க் தன்னுடைய வருவாயை பார்த்து கொண்டது. 12%க்கு வாங்கின கம்பெனி அதை தொழில் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி அவர்கள் நிறைய சம்பாதித்து அது அவர்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு செல்லுகிறது. இது ஒரு கம்பெனி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதை ரெஃப்ளெக்ட் பண்ணும். அப்படியே இன்றைக்கி வந்து உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரர் பில் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பில் கேட்ஸ் ஏன் இவ்வளோ பெரிய பணக்காரர் அப்படின்னா, அவர் வைத்திருக்கிற அவருடைய கம்பெனி மைக்ரோசாஃப்ட்னு சொல்கிறோம்ப, அந்த கம்பெனியினுடைய ஷேர்களுடைய மதிப்பை வைத்து தான் அவர் அவ்வளோ பெரிய பணக்காரர் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் போய் ஒரு ஐஃபோன் வாங்குறீங்க. நீங்கள் ஒவ்வொரு ஃபோன் வாங்குறப்பவும் ஆப்பிள் கம்பெனிக்கு ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சாம்சங் ஃபோன் வாங்குறீங்க, சாம்சங் அவங்களுக்கு ப்ராஃபிட் வருது. இப்போ அவங்களுக்கு வருதுன்னா யாருக்கு வருதுன்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு தான் வருது. ஸோ ஷேர் ஹோல்டிங் அப்படிங்கிறது, ஷேர் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லபடியாக அதனுடைய ரிஸ்கை புரிந்து கொண்டு இன்வெஸ்ட் பண்ணினா ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, எப்படி உங்களால் இதை அனலைஸ் பண்ண முடியும்? கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எடுத்து படிக்கணும், கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் எடுத்து படிக்கணும். மேனேஜ்மெண்ட் நல்ல மேனேஜ்மெண்ட்டாக, ஏமாற்ற மாட்டாங்களா, ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ஒழுங்காக அக்கௌண்டிங் ஒழுங்காக போடுவாங்களா, வர பணத்தை ஷேர் ஹோல்டர்ஸ்க்குள்ள பணத்தை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணுவாங்களா, இது வந்து முழு நேர வேலை. இந்த வேலையை வந்து நீங்கள் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, அது கூடவே சேர்ந்து இதையும் பார்த்து அலசி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை.
அதனாலே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, உந்துதலின் பேரில் வர்த்தகத்தில் இறங்கிடலாம். ஏன்னா ஷேர் ப்ரைஸஸ் பார்த்திங்கன்னா டெய்லி பார்த்திங்கன்னா ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ரேட்டில் வாங்கி இந்த ரேட்டில் விற்றுடலாம், இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்றுடலாம். இந்த மாதிரி பண்ணி பணம் சம்பாதிச்சவங்கன்னு பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கும் காரணம் ரொம்ப டிசிப்ளின்டாக ட்ரேட் பண்ணுவாங்க அவங்க. அந்த ட்ரேடிங்கில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த டிசிப்ளின்லாம் வந்து எல்லாருக்கும் வந்துட முடியாது. எமோஷன்ஸ் நிறைய மார்க்கெட்டில் வந்துடும். அதனால் பெஸ்ட்டு என்ன, எப்படி பில்கேட்ஸ் அவருடைய கம்பெனியில் முதலாளியே இத்தனை வருஷமாக இருக்காரோ அதே மாதிரி அவருடைய கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா அந்த நீண்ட கால அடிப்படையிலேயே நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணணும். எந்த ஷேரை வாங்கிறது, எப்படி வாங்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்த்தோம். அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு சுலபமான ஒரு வழி இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம், பரஸ்பர நிதின்னு சொல்கிற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப ஒரு சிம்பிள் ப்ராடக்ட். உலக நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ரொம்ப பெனட்ரேஷன் இருக்கும். யூஎஸ்ஸாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு சராசரி மனிதனுடைய சேவிங்ஸில் பார்த்திங்கன்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நாட்டில் இப்போ வந்துட்டுருக்கு. கடந்த ஒரு 10 வருஷமாக பார்த்திங்க அப்படின்னா க்ரோத் இருக்குது. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்ன, இப்போ நம்ம பேசணும் இல்லையா, நான் கம்பெனி பங்குகளை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் எனக்கு எப்படி வாங்குறதுன்னு தெரியாது, அனலைஸ் பண்ண முடியாது, ஆனால் ரிட்டர்ன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குற பட்சத்தில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி கொண்டு போய் உங்கள் பணத்தை கொடுக்குறீங்களே, ஆனால் அது ஒரு நல்ல செட்டப். அது எப்படி அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி இது ஒரு ரெகுலேட்டட் செட்டப். அதாவது செபியின் கண் பார்வையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு இண்டஸ்ட்ரி. தப்பு நடக்காது. உங்கள் பணத்தை மிஸ்யூஸ் பண்ண முடியுது. ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பணத்தின் மதிப்பு கூடலாம் குறையலாம். பட் மிஸ்யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே எப்படி வேலை நடக்குது, ஒரு மேலாளர் இருப்பார். அவர் நீங்கள் கொடுக்குற பணத்தை எல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவருக்கு கீழே அனலிஸ்ட் இருப்பாங்க. ஒவ்வொரு துறைக்கும், பெட்ரோலியம் துறைக்கு ஒருத்தர், நிதித்துறைக்கு ஒருத்தர் இருப்பார், ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரிக்கு ஒருத்தர் இருப்பார். இந்த மாதிரி இந்த அனலிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, 24 மணி நேரம் வேலை. உங்களால் அது பார்க்க முடியாது. அவங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேலன்ஸ் ஷீட்டை அலசி, மார்க்கெட்டை அலசி, அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொண்டு போய் இந்த மேனேஜர்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த மேனேஜர் இருக்கிற ஃபண்ட்ஸை வச்சுட்டு அந்த ஷேர்ஸ் வாங்குவார். ஒரு நீண்ட கால அடிப்படையிலே வாங்குவார். அதை அப்புறம் விற்று ப்ராஃபிட் பண்ணலாம். அந்த ப்ராஃபிட் எல்லாமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் ஹோல்டர்ஸுக்கு தான் போய் சேரும். ஸோ பங்குச்சந்தையில் ஈடுபடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட நிறைய டைம் இருக்குது. நீங்கள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்ல ரிப்போர்ட்ஸ் உங்களால் படிக்க முடியும். ஃபைனான்ஸ் நாலேஜ் நிறைய இருக்குது, அசஸ் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் சுயமாகவே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது இல்லாத பட்சத்தில் இந்த ஈக்விட்டின்னு சொல்லுவோம், ஷேர்ஸுக்கு இன்னொரு பேர் ஈக்விட்டி. ஈக்விட்டி சார்ந்த ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த கம்பெனி பங்குகளை, அதை கம்பெனி ஷேர்களை வாங்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். அதில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய உங்களுக்கு சுலபமாக ஏன் இருக்குது அப்படிங்கிற நிறைய பாயிண்ட் சொல்லலாம். முதல்ல நான் இப்போ சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா அது ஒரு ரெகுலேட்டட் இண்டஸ்ட்ரி. செபி இருக்குது, அவங்க எவ்ரிடே ரிப்போர்ட்ஸ் போகும். அதனால் நீங்கள் நமக்கு தெரியாமல் ஏதோ அந்த பணத்தை செய்து விடுவார்களோ என்ற அச்சம் அங்கே தேவையில்லை. ஒன்று. ரெண்டாவது, ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். பணத்தை நீங்கள் யார்கிட்ட கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த பணம் ஒரு வெல் குவாலிஃபைடு பர்சனாக தான் இருப்பார். ஃபைனான்ஸில் ஒரு சிஎஃப்ஏவோ எம்பிஏ ஃபைனான்ஸோ படித்து மார்க்கெட்லேயே அத்தனை வருஷமாக இருக்கிற ஒரு மனிதராக இருப்பார் அவர். அவருக்கு கீழே வேலை பார்க்குற எல்லா அனலிஸ்ட்டுமே அந்தந்த துறைகள் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஸோ இது ஒரு ப்ரொஃபஷ்னல் மேனேஜ்மெண்ட். அப்புறமா இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்வீனியன்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய ஃபண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். ஓப்பன் எண்டட் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவோம். மெஜாரிட்டி நிறைய ஃபண்ட்ஸ் இந்த டைப்லேயே தான் இருக்கும். இதனால் என்ன உங்களுக்கு பிரயோஜனம் அப்படின்னா
அந்த லிக்விடிட்டி தேவைப்பட்ட நேரத்தில் நீண்ட கால அடிப்படையில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். அது நீங்கள் முதலே முடிவெடுத்து செய்ய வேண்டிய விஷயம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணினாலும் நமக்கு அத்தியாவசிய தேவைகள் எப்போ வரும் நமக்கு சொல்ல முடியாது. அந்த கண்டிஷனில் நம்ம எப்போ வேணுனாலும் எடுத்துக்கலாம்ங்கிற ஒரு வசதி இருக்கிறத யூஸ் பண்ணிக்க முடியும். இது லிக்விடிட்டி. இன்னும் நிறைய இருக்குது. அதாவது இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கேன். இது போக இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்குது. இதை நம்ம வரப்போகிற அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி. மாணவர்கள் கற்றறிந்த விஷயங்களை காட்டிலும் கற்றிடாத பல அரிய தகவல்களை நம்மிடையே பேச வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சி நிறைப்பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நம்முடைய கற்றலும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் வேலை கல்வி ஆலோசனையை பற்றி நிறையா பேசிகிட்ருக்கோம். ஒவ்வொரு முறையும் பேசுகிறப்போ என்ன கேட்பாங்கன்னா, அதெல்லாம் இருக்கட்டுங்க, இப்போ என்ன கோர்ஸில் சேரலாம் அதை சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. எல்லாருக்குமே உடனடியாக ஒரு தீர்வு சொல்லணும் அப்படிங்கிறது தான் இருக்குது, எண்ணம் தான் மேலோங்கி இருக்குது. அது பெற்றோர்களாக இருக்கட்டும், இவங்க பிள்ளைகளாக இருக்கட்டும். சரி, எதில் சேரலாங்க, எது ஓகேங்க, எம்பிஏ பண்ணலாமா, எம்சிஏ பண்ணலாமா, இன்ஜினியரிங் ஓகேவா? ஆனால் அதிகமாக கேட்கப்படும் கேள்விகளில் அந்த கடந்த 2 மாதங்களாக எனக்கு வந்த கேள்வி என்னென்னா, இந்த இன்ஜினியரிங் காலேஜை பற்றி தான் அதிகமான கேள்விகள் வந்தது. திரும்ப திரும்ப கேட்குற விஷயங்கள் பொறியியல் கல்லூரியில் சேரலாமா வேண்டாமான்னு. இதை பற்றி பல கட்டுரைகள், பல விவாதங்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும், இது ஆரம்ப நிலையிலிருந்து நான் எழுதியும் பேசி வர்றதுனால என்கிட்ட இந்த கேள்விகள் நிறையா வருது. அதாவது கிட்டத்தட்ட 2000 ஆண்டில் எம்ப்ளாயபிலிட்டிங்கிறத வச்சு ஒரு ஆங்கிலத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளிதழில் கிட்டத்தட்ட ஒரு 30 வாரங்கள் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தேன். அப்போவே அதான் பேசும். அதாவது எம்ப்ளாயபிலிட்டினா எபிலிட்டி டு கெட் எம்ப்ளாய்ட், அதாவது வேலைக்கான தகுதி. அப்போ இந்த வேலை தகுதி அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா, வேலை செய்வதற்கான தகுதி இந்த ஏதோ ஒரு இடத்துல கல்வியில் இருக்கும் பொழுது. படித்து முடித்தா வேலை கிடைக்குமா, இதுதான் கேள்வி. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு ஒரு 8லேருந்து 10% தான் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வேலைக்கு தகுதியானவர்கள். முதல்ல 50%நாங்க, அப்புறம் 30நாங்க, 20நாங்க, இன்றைக்கி 8லேருந்து 10% அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கு. அப்போ என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, எல்லோரும் சேர்ந்ததுக்கப்புறம் சரி சேர்ந்தோங்கிற ஒரு அதாவது பேர் இருக்குது, பெருமை இருக்குது. வேலை கிடைக்குமா, எந்த வேலை வேணால் கிடைச்சி செய்யணும், அதுக்கு எதுக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்? 45 பேப்பர் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணி பணத்தை கட்டி கஷ்டப்பட்டு, அதுவும் பல கல்லூரிகளில் கொத்தடிமைகள் மாதிரி இருந்து அத்தனையும் முடிஞ்சு ஒரு வேலை கிடைக்கலன்னா அப்புறம் எதுக்கு இது? தெரியாமல் சேர்ந்துட்டோம். இந்த மாதிரியான இது குழப்படிகள் கொஞ்ச நாளாக நிறைய ஜோக் வந்துருச்சு. அது சினிமாக்கள் வந்துருச்சு. இதை பற்றி சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாயிடுச்சு. ஸோ இதை பற்றி பேசும்பொழுது நம்ம ஒரு என்ன நகைச்சுவைக்காக சேர்த்து பேசுகிறத விட ஒரு நியாயமான உணர்வோடு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா, பெற்றோருடைய மனநிலை. பல பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதெல்லாம் விற்று, அதாவது எல்லாத்தையும் கையில் இருக்க காசை கொண்டு போய் கட்டி குழந்தைங்களை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரியாமல் இருக்கும் பொழுது அது ஏன் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல வேண்டியது கட்டாயமாகிடுது. முதல்ல கொஞ்சம் சரித்திர பின்னணி பார்க்கலாம். ஏன் இந்த அளவுக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். நிறைய கல்லூரிகள் வந்து விட்டன. இந்தியாவிலேயே அதிகமான பொறியியல் கல்லூரி தமிழ்நாட்டில்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாயிடுச்சு. இன்றைக்கி 500க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்குது. சரி, நிறையா இருந்தால் நல்லது தானே. உலகம் பூரா தேவைப்படுது வேலை, இந்தியா பூரா வேலைகள் இருக்கும் பொழுது இங்கே ஏன் ஒரு ஹப் மாதிரி டெவலப் ஆகக்கூடாது, அதில் என்ன தப்புன்னு கேட்கலாம். எங்கே பிரச்சனை வந்துருச்சுன்னா, நம்மளுக்கு தரத்தில் பிரச்சனை வந்துருச்சு. அதாவது குவான்டிட்டி இருக்கிற அளவுக்கு குவாலிட்டி இல்லை, எண்ணிக்கைகள் அதிகமாக தரம் குறைந்து போச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, திடீர்னு ஏற்பட்ட விஷயம் கிடையாது இது. அதாவது எப்படின்னா, 90களில் உலகமயமாக்கல் அப்படின்னு வந்த பொழுது அதை கல்வி ஒரு வியாபாரமாக தென்பட்டது திடீர்னு. அப்போ என்ன ஆச்சுன்னா, கல்வித்துறைக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கல்வித்துறைக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதாவது என்னென்னா, புதுசான துறை வரும்பொழுது, இப்போ இன்ஜினியரிங் காலேஜுக்கு நல்ல இது வருமானம் வரக்கூடிய விஷயமா இருக்குது. வருஷம் தவறாமல் வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு வர ஆரம்பிச்சிது. அந்த நேரம் தான் கரெக்டாக அந்த ரியல் எஸ்டேட்டெல்லாம் ஏறிக்கிட்டு இருந்த நேரம். ரியல் ரொம்ப கம்மியாக இருந்த நேரம். ஸோ ஊரை சுற்றி எங்கே பார்த்தாலும் காலேஜை கட்டலாம் அப்படின்னு அரசியலை சேர்ந்தவர்களும் மற்ற தொழில் செய்பவர்களும் கல்விக்கு அந்நியமாக இருப்பவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க, காலேஜ் கட்ட ஆரம்பித்தாங்க. காலேஜ் கட்டிக்கிட்டு அப்போ யாருன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு இருந்ததுனால ஆசிரியர்களுக்கும் அவங்களுக்கு அந்தளவுக்கு கிடைக்கல, தட்டுப்பாடு இருந்தது. அதனால் நிறைய பேர் ஆசிரியர்களாக ஆவதற்கு வாய்ப்புகள் கிடைத்தது. அப்போ என்ன ஆகிடுது, தரம்
சமரசம் செய்யப்பட்டது. தரம் அப்படிங்க சமரசம் செய்யப்பட்டு இந்த ஆரம்பத்திலேயே எண்ணிக்கைகள் அதிகமாக அந்த நேரத்தில் நம்ம கரெக்டாக ஆட்டோமொபைல் கம்பெனி வந்தது, ஐடி கம்பெனிகள்லாம் உள்ளே வந்தது, நிறைய பேர் அள்ளிக்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அள்ளிக்கிட்டு போக ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த நேரத்தில் தான் நான் சொல்லணும், நான் வந்து ஒரு இதில் கார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்த நேரம் எனக்கெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 500 இன்ஜினியர் தேவைப்பட்டது திடீர்னு. இப்போ 500 இன்ஜினியர் எங்கே போய் எடுக்கலாம் அப்படிங்கிறப்போ தரத்தை விட முக்கியமான விஷயம் என்னென்னா நல்ல ஆட்கள் கிடைச்சா போதும், தரத்துக்கு பயிற்சி கொடுத்துக்கலாம், மீண்டும் அவங்கள பயிற்சி கொடுத்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த எண்ணம் தான் எல்லாருக்கும் மேலாளர்களுக்கு இருந்தது. அப்போ ஆரம்ப கால ஐடி வந்தப்போ அப்படி தான். ஐடியெல்லாம் பெருசாக தெரியணும்னு, ஏன்னா ஐடிங்கிற ஒரு துறை வந்த பொழுது, தொழில்நுட்பத்துறை வரும்பொழுது அரசாங்கம் பெரிய அளவில் அதில் ஈடுபடலை. முழுக்க முழுக்க தனியார் கல்வி மூலமாக மட்டும்தான் ஐடி வளர்த்தெடுக்கப்பட்டது. கொஞ்ச நாள் கழித்து தான் அந்த கோர்ஸ் எல்லாம் வெளியில் வந்தது வழியே முதல்ல நடந்தது பூரா பார்த்திங்கன்னா அது ஆரம்பத்தில் முதல் 10 வருடங்கள் முழுக்க முழுக்க தனியார் மயம் தான் இருந்தது. அப்போ என்னென்னா ஏதோ ஒரு பிராண்டை நம்பி போகிறாங்க, ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதாவது ஒன்று தெரியட்டுமே அப்படின்னு சொல்லி படித்தவங்க எல்லாருக்கும் வேலை கிடச்சிது. காரணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த டிக்கெட் வச்சுருப்பாங்க, பணம் திறந்தோடனே முதல்ல போகிறவங்களுக்கு எல்லோரும் கிடைக்கிற மாதிரி முதல்ல வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் தரம் கம்மியாக இருந்தால் கூட, ஆசிரியர் சொல்லித்தராவிட்டால் கூட, அப்போது திடீர்னு திறந்து விட்டதுனால நிறைய கம்பெனிகள் வந்ததுனால வேலை கிடச்சிது. இந்த நிலை மெல்ல மெல்ல என்ன ஆச்சுன்னா, அதிக சம்பளம் கொடுத்து எடுத்தவங்கெல்லாம் எண்ணிக்கை நிறையா இருக்கும் பொழுது சப்ளை அண்ட் டிமாண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ என்ன ஆகிடுச்சு, நிறைய ஆட்கள் கிடைக்க ஆரம்பித்தாங்க. கிடைக்க ஆரம்பித்தோடனே இருக்க ஆரம்பித்தாங்க. இவ்வளவு சம்பளம் தேவை கிடையாது, இவர்களுக்குள்ள சரியானவர்களை மட்டும் எடுத்தால் போதும், தேர்வு செய்பவர்களை அதிகமாக பயிற்சி தரத்தக்கவர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க ஆரம்பித்தாங்க. மெதுவாக இந்த வேலையில்லா திண்டாட்டம் வர ஆரம்பிச்சிது. எண்ணிக்கைகளும் பெருகிட்டு போகுது. 50, 100, அப்படின்னு 500, 550ன்னு போனதுக்கப்புறமா எங்கே பார்த்தாலும் தமிழ்நாட்டில் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா பிளேஸ்மெண்ட்னு போட்டு எல்லா பெரிய கம்பெனி நிறுவனங்களோட பேரும் போட்டுடுறாங்க. எவ்வளவு பேர் எங்கே என்னவா எந்த சம்பளத்துக்கு போனாங்கங்கிற தகவல் தெரியாத பெற்றோர்கள் பெரிய கட்டடங்கள், நிறைய பேருந்துகள், பளபளப்பான விளம்பரங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து மயங்கி போய் அவங்களுக்கு ஒரு பெருமை வாழ்க்கையில், நம்ம போய் இன்ஜினியராக படிக்கட்டுமே அப்படின்னு சொல்லி வீட்டை விற்றாது, காட்டை விற்றாது, சொத்தை விற்றாது கொண்டாந்து சேர்த்து விடுறாங்க. அதே நேரத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளே போகிறதுக்கும் அந்த டாப் ரேங்க் இருக்கக்கூடிய காலேஜை தவிர மற்ற இடங்களில் எப்படியாவது ஆள் கிடைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ என்ன செய்கிறாங்க, ஓரளவுக்கு எல்லாத்தையும் சமரசம் செஞ்சுக்கிட்டு கிடைக்கிறவங்களெல்லாம் சீட் கிடைச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நிலைமை வந்துடுச்சு. ஸோ எல்லா பக்கமும் சமரசம் செய்ய இப்போ என்ன அப்படின்னா, இவ்வளோ பெருசாக நம்ம ரியல் எஸ்டேட் மாதிரி கட்டி வச்சுட்டோம், ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோங்கிறப்போ இத்தனை சீட்டை ஃபில்லப் பண்ணி ஆகணும். எல்லா சீட்டும் ஃபில்லப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, வேலை கிடைக்கலங்கிற தகவல் வெளியில் வர்றதுக்கே பல வருடங்கள் ஆகுது. அதை என்னென்னா குறைகளை மாணவர்கள் மேலே தள்ளிடுறாங்க. மாணவர் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தள்ளி, தரம் குறைந்த மாணவர்கள்ங்கிறது ஏதோ ஒரு மாணவர் குறைபாடு மாதிரி ஒரு மாயத் தோற்றத்தை உண்டாக்கி அந்த தேக்க நிலையின் முதல் படி சரித்திரபூர்வமாக பார்த்துக்கிட்டுறோம். தீர்வுகள், ஆய்வுகள் எல்லாமே பேசலாம். பொறியியல் கல்லூரியில் சேரலாமா வேண்டாமா அப்படிங்கிற விதை பற்றி உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லிகிட்டு இருக்கேன். அடுத்த வாரமும் தொடர்ந்து பேசுவோம்.